சௌக்கியனாம் வர்த்தனை குலசம்பந்தம் பதவி பூர்வனினாம் லிখিத ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம். 12 ராசிக்குண்டான பொதுவான பலன்கள் மற்றும் குணாதிசயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறேங்க. இது 11 ராசி வரைக்கும் பார்த்தாச்சு. இது 12வது ராசி, கடைசி ராசி. ராசி கட்டத்தில் இருக்கிற கடைசி ராசி மீன ராசி. அதுக்குண்டான பலன்கள் மற்றும் குணாதிசயங்களை பார்க்கலாம். இது ஜாதக அடிப்படையில் வராட்டியும் அந்த ராசிக்குண்டான குணாதிசயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திர பாதங்களை கொண்டவங்க மீன ராசிக்காரரு. 2 மீன்களை சின்னமாக கொண்டு விளங்கக்கூடிய ராசி மீன ராசி. இது ஒரு நீர் ராசி. பஞ்சபூதங்கள்ல இது பாத்தீங்கன்னா நீர் ராசி என்று சொல்லப்படுகிறது. இந்த நீர் ராசியாகப்பட்டது குருவோட வீட்டை ஆட்சி வீடா கொண்ட மீனராசிக்காரர் எப்பவுமே தெளிவான அணுகுமுறை அப்படிங்கிறது தெளிவான அணுகுமுறையில இருப்பாங்க. எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தான் இருப்பாங்க. யதார்த்தமான ஒரு செயல்பாட்டை அவங்க செஞ்சாங்கன்னா அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க. எதையுமே பெருசா திட்டமிட்டு செயல்படுத்தாட்டியும் கூட யதார்த்தமா செய்யக்கூடிய விஷயம் கூட வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. இந்த மீனராசிக்காரருக்கு பொதுவாகவே இறக்க குணம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இந்த மீனராசிக்காரரு பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல இவங்க போய் சிக்கிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்த ஒதுக்கிடுவாங்க. ஒருத்தர் மேல எவ்வளவுதான் பற்று பாசம் வச்சிருந்தாலும் அவங்க ஆகாத ஒரு முடிவு எடுத்துட்டால் அதை என்னைக்குமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு வராது இந்த மீனராசிக்காரருக்கு எப்பவுமே. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மீனராசிக்காரரு ஆச்சார அனுஷ்டானங்கள் அப்படிங்கிற சம்பந்தப்பட்டதுலயுமே அதிக ஈடுபாடோட இருப்பாங்க மீனராசிக்காரரு. ஏன்னா குருவை ஆட்சி வீடா கொண்டு இருக்கிறதுனால ஆச்சார அனுஷ்டானங்கள் சம்பந்தப்பட்டதுலயும் அதிக ஈடுபாடா இருப்பாங்க. தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு சம்பந்தப்பட்டதுல இருப்பாங்க. முன்னோர்கள் நம்மளுடைய வழிமுறைகள்ல இருக்கிற முன்னோர்கள் கடைபிடித்த வழிபாட்டு முறைகள் மற்றும் சடங்குகள் சம்பிரதாயத்தை அவங்களும் கடைபிடிச்சு வருவாங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அதுக்கடுத்து மீனராசிக்காரரு ஒவ்வொரு மீனராசிக்காரருக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறு வயசுல நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. அது வயசாக பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இழக்க வேண்டியது இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மெயினா சொல்லக்கூடியது அவங்களுடைய திசாவுத்தி மற்றும் ஜாதக கட்டங்கள் அமைப்பு இது எப்படி இருக்குதோ அதை பொறுத்து மாறுபடுங்க. ஒவ்வொரு மீனராசிக்காரருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ஜாதக அமைப்புகள் இது பொதுவான குணாதிசயங்கள். பொதுவா மீனராசிக்காரர் பாத்தீங்கன்னா யாரையுமே தாழ்த்தி பேச மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையோட தான் இருப்பாங்க. ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. மீனராசிக்காரர் எப்பவுமே ஒரு செயல்பாடு செஞ்சாச்சு அப்படின்னா அதுல இருந்து என்னைக்குமே அவங்க பின்வாங்க மாட்டாங்க மீனராசிக்காரர் எப்பவுமே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில் வழிபாட்டில் ஒண்ணு கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை கடைபிடிப்பாங்க. அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதுலையும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிப்பாங்க. வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதுல யாரு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களெல்லாம் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காம இவங்களுக்கு உண்டான வேலைப்பாடுகள் என்னமோ அந்த வேலையில அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அதுல வெற்றியும் அடைவாங்க மாதிரி மீனராசிக்காரர். பொதுவாகவே மீனராசிக்காரர் யாருக்கும் கெடுக்கும் குணம் கெடுக்கும் எண்ணம் யாருக்குமே இருக்காது. நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஒருத்தர் காசு பணம் தொழில் வியாபாரத்திலையும் சரி காசு பணமே கம்மியா கொடுத்தாலும் அவங்களுடைய அணுகுமுறைகள் அவங்களை அணுகிறதுல பாத்தீங்கன்னா தெளிவா இருப்பாங்க இந்த மீனராசிக்காரரு. பொதுவா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர் பாத்தீங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திர பாதங்களை கொண்டிருக்கிறாங்க. இந்த 3 நட்சத்திரமே பாத்தீங்கன்னா சாந்த குணத்துக்கு உண்டான நட்சத்திர பாதமா வருதுங்க. அப்புறம் நீர் பஞ்சபூதங்கள்ல நீர் வகை சேர்ந்த மீனராசிக்காரர் எப்பவுமே பாத்தீங்கன்னா தண்ணி கண்டா கொஞ்சம் பயம் இருக்கு. சரிங்களா? அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்க டீசல் பயிற்சியிலையும் கூட இருப்பாங்க. ஏன்னா அதனுடைய ஜாதக அமைப்புகள் பொறுத்து அது மாறுபடுது. இது மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர் எப்பவுமே தன் நலத்துக்காக வாழாம பிறர் நலத்துக்காக நிறைய உழைப்பாங்க. அதுல வெற்றியும் அடைவாங்க. அந்த மாதிரிதான் மீனராசிக்காரரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர் எதையுமே ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி வருவாங்க இந்த மீனராசிக்காரரு. அதுல வெற்றியும் அடைஞ்சிருவாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க நம்ம சந்தோஷப்படுறதும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமா கொண்டிருப்பாங்க மீனராசிக்காரரு. அதனால பாத்தீங்கன்னா யாரையும் உதாசீனப்படுத்தி இந்த மீனராசிக்காரர் பேச மாட்டாங்க. இது உங்கள் பாலமுருகன் ஜோதி நிலையம். நிறைய தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. சனி பயிற்சி வருது, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இதற்குண்டான பலன்கள் மற்றும் சாஸ்திர ரீதியான அடிப்படையில பாத்தீங்கன்னா எது இதெல்லாம் இருக்குதோ அதை பத்தின வீடியோ தொகுப்பு உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.